ஹலோ இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் உரியடி படத்தோட டைரக்டர் விஜயகுமார். இவ்வளவு வழிகள் கூடாது. எப்படி திரும்பினாலும் நல்ல படம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வழி காத்திருக்கு. ஐ ரிக்ரெட் டூயிங் உரியடி. எந்த இடத்துலையுமே நான் படம் கோராக இருக்கணும்னோ அப்படி இன்டென்ஸாக படம் பண்ணி பேர் வாங்கிடணும்லாம் பண்ணல. நேற்று கூட நான் யோசித்தேன், இந்த படம் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா இது பண்ண கொடுத்த கஷ்டங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு அப்ரிஷியேஷனை வச்சு உங்களால் ஒரு டீ கூட வாங்க முடியும். சரியா? சென்சாரில் இப்போ ஏன்றது மாதிரி இன்னும் டபுள் ஏன் கூட ஒன்று வச்சுக்கலாம், இன்னும் கூட உட்குறோம் அப்படின்ட்டு ஊன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, அது கட் பண்ணக்கூடாது ஷார்ட்ஸ். நான் ஒரு சென்டிமெண்ட்டையோ ஒரு ஆபாசத்தையோ ஒரு ஃபைட் ஒரு வயலன்ஸையோ நான் என்றைக்கும் விற்க மாட்டேன். ஐ வில் நெவர் எவர் செல் சச் திங்ஸ். என்னென்னா, படத்தை பற்றி எனக்கு ஒரே ஒரு இது கன்சர்னு, படத்துல எல்லாம் குடிக்கிறாங்க பசங்க, நிறைய சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா, லெட்ஸ் ஃபேஸ் இட். நல்ல படம், அதை நான் பிஜிஎம் பண்ணி அதுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப அதீத அக்கறையில் தான் பண்ணேன். இன்றைக்கி இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்த்த திருட்டு விசிடி போட்ட சிடி கடைக்காரனை முதற்கொண்டு ஒருத்தன் டவுன்லோட் பண்ணிட்டு ஷேரிட் வழியாக ஒட்டுமொத்த காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் ஆஃபீஸில் கொலீக்ஸுக்கும் பரப்புகிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ரிலீஸ் பண்ணப்போ விட இப்போ ஒரு மாதம் கழிச்சு இந்த படத்துக்கு பயங்கர ரீச் கிடச்சிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ தான் ஆக்சுவலாக அதிகமாக இப்போ ஸ்க்ரீன் ஆகுது படம். லேப்டாப்பில், மொபைலில், டிவியில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு 5.1 இப்போ தான் அதிகமாக படம் பார்க்குறாங்க. திருட்டு விசிடிக்கு திருட்டு விசிடி அந்த ஹோஸ்ட் பண்ணுறீங்கள சுவிட்சர்லாந்துலேருந்து வெப்சைட்டுக்காரங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி படம் என்ன சில பல காரணங்களால் அது தேட்டருக்குள்ளே பெருசாக ரீச் பண்ண முடியல. அது பண்ண முடியல, அது சில விஷயங்கள் இருக்குது. அதே மீறி இன்றைக்கி இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்த்த திருட்டு விசிடி போட்ட இந்த சிடி கடைக்காரனை முதற்கொண்டு ஒருத்தன் டவுன்லோட் பண்ணிட்டு ஷேரிட் வழியாக ஒட்டுமொத்த காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் ஆஃபீஸில் கொலீக்ஸுக்கும் பரப்புகிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம தனியாக நின்னா ஜெயிக்கிறோமா இல்லையான்றது கேள்வி இல்லை. ஆனால் நம்மளை விட்டு தனியாக நின்னா வேற யாரும் ஜெயிக்கக்கூடாது. இந்த படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ண நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க. அந்த பெயின் எவ்வளோ தூரம் இருந்தது? யூகிச்சதோட ஒரு பல மடங்கு அதிகமாக இருந்தது. இவ்வளவு வழிகள் கூடாது. எப்படி திரும்பினாலும் நல்ல படம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வழி காத்திருக்கு. ஐ ரிக்ரெட் டூயிங் உரியடி. நான் இந்த படத்தை பண்ணிவிட்டு ஒரு 20-30 கோடி லாபத்தை சம்பாரிச்சிட்டு ஓடிடலான்றதுக்காக படம் பண்ணல. இப்போ உடனே ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகி நல்லா அப்படி மேலே வந்துடலான்னு படம் பண்ணல. பட் ஆனால் போட்ட காசு வரணும். ஏன்னா அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் உழைப்பு, போட்ட காசு வரணும். அதுக்கு மேலே வரலன்னா ஒன்றுமே தேவையில்லை. சென்சார் பற்றின உங்கள் ஒப்பீனியன்? எனக்கு ஒரு சென்சார் மேலே மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா ஒன்று இருக்குது. அதான் டிவிக்கு டிவியில் எல்லா ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடும் வருது. இதுதான் இல்லை, அந்த ப்ராடக்ட் என்னன்னு கேட்டால் யாராலையும் உங்களால் சொல்ல முடியாது. ஒரு சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஆடு வருது. அப்புறம் மர்டரு, ட்ரிங்கிங்கு எல்லாமே வருது. எதுக்குமே சென்சார் கிடையாது டிவிக்கு. ஆனால் நாம் ஒரு நம்ம சுய விருப்பத்தின் அடிப்படையில் போஸ்டர், ட்ரெய்லர், டீசர் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சுய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு இடத்துலேருந்து கிளம்பி போய் தேட்டருக்கு போய் வாலண்டியராக டிக்கெட் வாங்கி உள்ளே போகிறோம். அந்த படத்துக்கு எதுக்கு சென்சார்? இதுக்கு சென்சார் இல்லைனா அதுக்கு சென்சார் வேணாம். அதேமாரி சென்சாரில் இப்போ ஏன்றது மாதிரி இன்னும் டபுள் ஏன் கூட ஒன்று வச்சுக்கலாம், இன்னும் கூட உட்குறோம் அப்படின்ட்டு ஊன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, அது கட் பண்ணக்கூடாது ஷார்ட்ஸ். ஸோ அதுதான் நீங்கள் அவ்வளோ உட்குறோன்னு வேணால் சொல்லிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா என்ன மாதிரி சொந்த காசு போட்டு சொந்த டைரக்டர் அவனுக்கு வேணுன்றது கூட பணம் எடுக்க வருவார். சரிங்களா? அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், எனக்கு அவர் டேக்ஸ் எக்ஸம்ஷன் தேவைப்படாது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. படங்கள் எடுக்க அந்த மாதிரி விடணும். சென்சாரில் எந்தெந்த சீன்ஸை கட் பண்ண சொன்னாங்க?
அது என்னென்னா கட்ஸு இருந்து கவுண்டெல்லாம் இல்லை, ஆனால் போச்சு. என்னென்னா அந்த இப்போ ஃபர்னஸில் தலை உள்ளே எடுத்தும்போது டக்குன்னு கட் ஆகிடும். இப்படிலாம் கிடையாது, உள்ளே வச்சு திக்குன்னு புகை அப்படியே மேலே டெம்பரேச்சர் மீட்டர் வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஷார்ட் இருக்குது, அதெல்லாம் கட் ஆகிடுச்சு. அதுமாதிரி டாபா ஃபைட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டு வந்து 50% கட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல 50% கட் பண்ண சொன்னாங்க போர்ஷனை. அன்கட் வந்து ஆக்சுவலாக அன்கட் என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ நான் உட்காந்துருக்கிற ஆஃபீஸுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, இது ஃபுல்லாக வந்து சென்னை வெள்ளத்தில் முழுங்கிருச்சு. அன்கட் வெர்ஷன் நான் இங்கே தான் வச்சுருந்தேன். ஸோ அது போயிடுச்சு, அது ரிலீஸ் பண்ண முடியல. அது வந்து ஒரு 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 கொடுமையான விஷயம். படமும் போயிருக்க வேண்டியது, லேபில் இருந்ததுனால தப்பிச்சுது. சூடு சொன்ன ரோஷன் இருக்க மனுஷன் 4 அடி அடிச்சா 1 அடி திருப்பி அடிப்பான். இந்த படத்தில் காஸ்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு வந்து காஸ்ட் பாலிட்டிக்ஸுக்கு வந்து என்னென்னா, அதான் பெஸ்ட்டு திங்கே. ஒரு சில டாபிக் எடுக்கிறது நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணோம். இது நீங்கள் சும்மா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே எடுக்க வேண்டிய தைரியம் மட்டும்தான், அந்த மனசு மட்டும்தான் வேணும் எடுக்கிறதுக்கு. மற்றபடி ரிசர்ச்லாம் பண்ணவே தேவையில்லை. எல்லா விதத்துலையுமே கடவுள் தூணிலும் துரும்பிலும் இருக்கானான்னு தெரியாது, ஆனால் ஜாதி மத பிரிவினை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. மொழி கலர் பிரிவினை எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. படத்தில் வைலன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, என்ன காரணம்? இல்லை, வைலன்ஸுன்றது எங்கே தாங்க இல்லை. ஒரு க்ரைம் பேஸ்டு படத்தில் என்ன எதிர்பார்க்கணும்? ஒரு க்ரைம் பேஸ்டு ஃபிலிம். நாம் வந்து ஒரு 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 மிக சூப்பரான ஒரு குடும்ப பாங்கான படம்னு நான் சொல்லலை. நான் வந்து ஒரு க்ரைம் பேஸ்டு த்ரில்லர். அப்போது அந்த கதை வந்து உங்களை ஏமாற்றாமல் உங்களுக்கு நேர்மையாக சொல்லணும். ஒரு க்ரைம் பேஸ்டு படங்களில் ஒரு கொலைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், குற்றத்தின் அடிப்படையில் பண்ணப்பட்ட படம். அது வந்து உங்கள் காதில் பூ சுத்தாமல் சொல்லணும், நேர்மையாக சொல்லணும். இந்த இதில் எந்த இடத்துலையுமே நான் படம் கோராக இருக்கணும்னோ அப்படி இன்டென்ஸாக படம் பண்ணி பேர் வாங்கிடணும்லாம் பண்ணல. படத்தில் சில கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பிரிவினை ஆகட்டும், அந்த அந்த ரிவெஞ்சு விஷயங்களாகட்டும், எதுனாலும் நான் சொல்கிற கருத்து பர்டிகுலராக அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நான் சொல்ல விரும்புகிற கருத்து நம்புகிற மாதிரி இருக்கணும்னா அது ரியலிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும். அதனால தான் இந்த படத்துக்கு ட்ரீட்மெண்ட் வந்து லைவான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஒரு யதார்த்தமாக கேண்டிடான ஒரு ட்ரீட்மெண்ட். படம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, கேண்டிடாக போயிட்டுருக்கு, நம்புகிற மாதிரி இருக்குது, ஷார்ட்ஸ் முதற்கொண்டு நேராக பார்க்குற மாதிரி இருக்குது. திடீர்னு சண்டை காட்சியை மட்டும் நான் சமரசம் பண்ணி அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் மைல்டாக கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன். இங்கே உங்களுக்கு நீங்கள் சினிமா பார்க்குறீங்கன்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ சினிமான்ட்டு உங்கள் கனவை கலைச்சிட்டு சினிமாவை காட்டிட்டேன். அப்போ அடுத்து நான் சொல்கிற விஷயமும் உங்களுக்கு சினிமாட்டிக்காக தான் இருக்கும். உங்களோட முதல் படமே இந்த அளவுக்கு எக்ஸ்பிரிமெண்டலாக ரிஸ்கியாக எடுக்க என்ன காரணம்? கஷ்டம், நான் ரொம்ப கஷ்டம்தாங்க. சில சமயம்லாம் நான் யோசிச்சுருக்கேன், இது ஒர்த்தா அப்படின்லாம் யோசித்தேன். உண்மையிலே நான் வந்து சில சமயம்லாம் நான் யோசித்தேன். ஐ திங்க் நான் முன்னாடியே சொன்னேன், நிறைய சந்தர்ப்பங்களில் நேற்று கூட நான் யோசித்தேன், இந்த படம் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா இது பண்ண கொடுத்த கஷ்டங்கள் உங்களுக்கு அப்படி. இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காகட்டும், இப்போ ரிலீஸ் பண்ணாலும் பெருசாக ரிலீஸே ஆகலை, பெருசாக பப்ளிசிட்டி இல்லை, பெருசாக தேட்ரிக்கலில் ஓடலை. இப்போ இந்த சேர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஒரு அப்ரிஷியேஷனை வச்சு உங்களால் ஒரு டீ கூட வாங்க முடியும். சரியா? நான் வந்து கோடிக்கணக்கில் படம் பண்ணுன்றதுக்கு பண்ணல. பட் ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மினிமம் ஏதோ கொஞ்சமாக நடக்கணும்ல, நல்ல விஷயங்கள் அதெல்லாம் நடக்கலை. ஐ தாட் லைக் ஐ ரிக்ரெட் டூயிங் உரியடி மெனி டைம்ஸ். பட் ஆனால் நான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் நான் வந்து ரிக்ரெட் பண்ணாமல், ஓகே சில சமயம் ரிக்ரெட் பண்ணாலும் சில சமயம் என்ன ஆகுதுன்னா, அந்த மக்கள் வந்து கொடுக்குறாங்க இல்லையா அன்பு. ஸோ தினம் ஃபோன் வருது, இப்போ வரைக்கும் நிறைய ஃபோன்ஸ் வருது, மெசேஜஸ் வருது. அந்த அன்பு வந்து ரொம்ப உண்மையாக இருக்குது. அந்த பாராட்டு வந்து ஒரு ஹேட்ரடில் ரொம்ப உண்மையான பாராட்டு ரசிகர்கள் உரியடிக்கிறாங்க. உரியடிக்குன்னு வெறியர்கள் லெவலுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அது உண்மையான அன்பாக இருக்குது. அந்த அன்பு மட்டும்தான் என்னை வந்து ஓகே நீ தப்பு பண்ணல, நீ நினச்சது கரெக்டு தான், நல்ல படம் பண்ணணும்னு நினச்சா அது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்றது அந்த அன்பு தான் ஓகே அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு கதைக்கு லவ் அப்படிங்கிற விஷயம் தேவையா? எதனால் அந்த ஒரு போர்ஷன் நீங்கள் படத்தில் வச்சிங்க? இல்லை, அது தேவையான விஷயம் தான். என்னென்னா, இப்போ எந்த ஒரு கல்லூரி மாணவர்கள் வாழ்க்கையிலும் அவன் எவ்வளோதான் டெரரான பசங்களாக இருந்தாலும் அந்த ஒரு 4 பேரில் ஒருத்தனுக்கு ஒரு க்ரஷ்ஷாவது இருக்கும். அந்த க்ரஷ்ஷு தான் அந்த பொண்ணு. அது காலேஜில் பண்ண வேண்டிய பதிவு, காலேஜ் படத்துன்ற போது அது பண்ண வேண்டிய பதிவு.
அந்த பொண்ணால் தான் டோட்டல் படமே மாறுது. அந்த பஸ்ஸில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் டோட்டல் படமே மாறுது. அந்த பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம். காலேஜில் படிக்கிற எந்த பொண்ணுனாலும் ஒரு பையன் வந்து இறங்கி செய்வான். அது அந்த பையனை வந்து திட்டுற ஒரு பொண்ணாக இருந்தாலும் கேம்பஸ் விட்டு வெளியே வந்துட்டால் நம்ம காலேஜ் பொண்ணுன்னா செய்வான். அதுவும் அந்த நண்பன் விரும்பின ஒரு பொண்ணு, காதலிச்ச பொண்ணு கூட நான் சொல்ல மாட்டேன், நண்பன் விரும்பின ஒரு பொண்ணாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யும். அது ஒரு தேவையான ஒரு விஷயம். இந்த படத்தில் ஸ்மோக்கிங், லிக்கர் சீன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. எதனால் அப்படி? என்னென்னா படத்தை பற்றி எனக்கு ஒரே ஒரு இது கன்சர்னு, படத்துல எல்லாம் குடிக்கிறாங்க பசங்க, நிறைய சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா லெட்ஸ் ஃபேஸ் இட். எனக்கு வந்து வீட்டில் வசதியாக வந்து விண்டோ ஏசியை போட்டுக்கிட்டு புக்கை வச்சு ஜிஆர்இ டோஃபல் படிச்சுட்டு அமெரிக்கா போகிற பசங்களை பற்றி எனக்கு பெரிய கவலை கிடையாது. அவங்களாம் பொழைச்சிக்குவாங்க. எனக்கு வந்து இந்த நார்மலான பசங்க இருக்கானுங்க, அதாவது நல்ல பசங்களாக இருப்பானுங்க. அவனுங்கிட்ட ஒரே ப்ராப்ளம் என்னென்னா தண்ணி அடிப்பானுங்க, தம் அடிப்பானுங்க. இது ஒன்று தான் அவங்ககிட்ட கெட்ட குணமாக இருக்கும். ஆக்சுவலி அடிப்படையில் அவன் நல்ல பையனாக இருப்பான். அவனை பற்றி எனக்கு கவலை இருக்குது. அவனுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா மோஸ்ட்லி இந்த காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிற பசங்க தான் ஈஸியாக பிரச்சனையில் சிக்கிடுவானுங்க. அதை பதிவு பண்ணுன்றது தான் நான் நினச்சது. அப்படி நீ குடிக்கிறது கூட உண்மையான நல்ல சரக்கு கிடையாது அப்படின்றது சொல்லணுன்றதுக்காக தான் அந்த டூப்ளிகேட் சரக்கு தாபால் விற்கிற மாதிரிலாம் சீன் வச்சுது. சரிங்களா? நீ தான் லூஸ் மாதிரி குடிச்சின்னு இருக்கிற, பார் ஓனர் கூட குடிக்கிறதில்லைன்னு காட்டுறதுக்கு தான் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் ஓனர் குடிக்கவே மாட்டார். மோர் பால் தான் வச்சுட்டு இருப்பார். கூல் ட்ரிங்க்ஸ் கூட குடிக்க மாட்டார். ஒரு சில இடத்துல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும் ஒரு சீனில், அவர் குடிக்க மாட்டார். ஏன்னா அவர் விவரமானவர், நீ லூஸ். சரியா? அதுக்காக தான் இந்த பசங்க பாயிண்ட்டை ஐ கேர் ஃபார் தேம். அந்த இளைஞர்கள் பற்றி எனக்கு அக்கறை இருக்குது. நீ ஈஸியாக பிரச்சனையில் மாட்டிக்குவ, அது வேணான்றதுக்கு தான் அவங்க வழியாக தான் நான் கதையை நவுத்தியிருக்கேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த சில பிரச்சனையை வந்து அந்த பசங்க குடிச்சிட்டு பண்ணுற ஒரு பிரச்சனை, அதுதான் அவனுக்கு மீள முடியாத ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸுக்கிட்ட சிக்கிக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை குடிக்கவே மாட்டான், தம் அடிக்க மாட்டான். அதுக்கப்புறம் படம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவன் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆவான். நியாயமாக தண்ணி அடிக்கிற தம் அடிக்கிற ஒரு கேரக்டர் பசங்க என்ன பண்ணுவானுங்க, ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னா வெளியில் தம் அடிப்பான். தண்ணி அடிக்கிறதே காட்டலனா கூட, கதைக்கு இடம் இல்லைனா கூட ஒரு ஸ்மோக்கிங் ஷாட், ஐ ஆல்வேஸ் ஹேட் த ஃப்ரீடம், ஐ ஆல்வேஸ் ஹேட் த ஸ்கோப் ஃபார் டு ஷோ அ கை ஸ்மோக்கிங். ஓகே, நான் காட்டல. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 பேர், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணீங்க? இது என்னென்னா ஒரு நிஜமான ஒரு 4 பேர் வச்சு எழுதின கேரக்டர்ஸ். அது எல்லாமே அந்த கேரக்டரைசேஷன். என் கேரக்டர் நான் தான். அது அதேமாதிரி அந்த ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு நிஜமான என் நண்பர்கள், என்னோடய காலேஜில் கூட படித்த பசங்களோட கேரக்டர் தான். அதில் பியூட்டி என்னென்னா வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்றது வந்து இருக்கும் அதில். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அதெல்லாம் ஒன்றும் போகல, அந்த ஜாதி இதெல்லாம் அவங்களுக்குள்ளே போகல. ஸோ அது காட்டணுன்றதுக்காக தான் ஒவ்வொருத்தர் வேறு ஊர், வேறு சாதி, வேறு சமுதாயம் அப்படின்ற மாதிரி வச்சுது. அதில் வந்து யதார்த்தம் வந்து கேரக்டர் இன்னுமே நிறைய, அந்த கேரக்டர் மட்டும்தான் என்னோடய நிஜ ஃப்ரெண்ட்ஸு. மீதி எல்லாருமே கற்பனை தான். அந்த ஒவ்வொரு கேரக்டரும் நிஜமாகிற வரைக்கும் அதை பற்றி நான் வந்து அவ்வளோ தூரம் திங்க் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த குமார் கேரக்டர் கூடலாம் ஒரு சில மிட் நைட்லலாம் நான் பேசியிருக்கேன். ஒரு ஸ்டேஜில் கதை எழுதிட்டு இருக்கும்போது நான் வந்து லைவாக பார்க்க ஆரம்பித்தேன் இருக்குல்ல 2-3 மணிக்கெலாம். அப்போது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதே 1 மாதம் நிறுத்தி வச்சேன். ஏன்னா ரொம்ப உள்ளே போயிட்டோம். ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டர்ஸ், அவன் என்ன பண்ணுவான், என்ன சாப்பிடுவான், என்னென்ன பண்ணுவான் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அது ட்ராவல் பண்ணதுனால தான் அந்த யதார்த்தம், அந்த கனெக்டிவிட்டி மக்களுக்கு படத்தோட. உங்களோட அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட், அவரோட கேரக்டர் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணீங்க? யாராவது ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்களா? இப்போ எனக்கு வந்து பிடிச்ச ஒரு கேரக்டரில் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், சுரேஷ் கேரக்டரை. அந்த கேரக்டர் எப்படின்னா அது எந்த இடத்துலையும் லைம் லைட்டில் இருக்க ட்ரை பண்ணாது. வெளியே தனியாக துண்டாக, இப்போ ஜென்ரலாக பசங்கக்கிட்ட ஒரு சில கேரக்டர் பசங்க இருப்பானுங்க, அப்படியே கேங்கில் துண்டாக தெரியும்னு நினைப்பானுங்க. அது காஸ்டியூம் ஆகட்டும், பேச்சாகட்டும், ஒரு அட்ராக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. இப்போ ஒரு சில கேரக்டர் இருக்கும் ரொம்பலாம் அழட்டிக்காது, அப்படியே ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பானுங்க, ஒரு நிழல் மாதிரி இருப்பானுங்க. ஆனால் பிரச்சனைன்னும் போது வந்து முன்னாடி நிற்பானுங்க. அவன் ஃபேஸ் பண்ணுவான், ரொம்ப பேச மாட்டான், அவன் ஃபேஸ் பண்ணுவான். அது எல்லா கேங்லேயும் ஒரு கேரக்டர் இருப்பான், அதுதான் அவன் சுரேஷ். நான் ரொம்ப விரும்பி எழுதின ஒரு கேரக்டர். என்னோடய நிஜ நண்பன் ஒருத்தர் இருக்கான், சரவணன் சொல்லிட்டு, அதை வச்சு அந்த ஷார்ட்டாக இருக்கிறவன் என்னென்னா எல்லா கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான், பிரச்சனையை கூட்டு வரத்துக்குனே ஒருத்தர் இருப்பான். ஏன்னா இருக்குதுலேயே அவன் தான் வந்து சம்மந்தம் இல்லாமல் அப்படி இருப்பான், காமெடியாக. அவன் தான் பிரச்சனையை வலிச்சுன்னு வருவான். அவன் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே எல்லாமே கிளம்பும். அதான் அந்த குவார்டர் கேரக்டர்.
அதேமாரி அவன் வந்து நம்ம எவ்வளோ வேணால் காமெடி பண்ணுவோம். நம்ம கேங்கில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், நம்ம எவ்வளோ வேணால் அவனை கலாய்ப்போம், காமெடி பண்ணுவான். ஆனால் அவனே கெத்தாக தான் இருப்பான். அவன் வெளியே போனீங்கன்னா ஆக்சுவலாக அவன் வச்சு செஞ்சிருவான் பல பேரை. ஆனால் நம்மக்கிட்ட நம்ம எவ்வளோ ஓட்டினாலும் அவன் ஜாலியாக விட்டுருவான், கேட்டுக்குவான். அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்படி ஒரு கேரக்டர் அது. சோஷியல் மீடியா ரிவ்யூஸ் பற்றின உங்கள் ஒப்பீனியன்? உரியடியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து தேர் த ஏஞ்சல்ஸ். அவங்க தான் வந்து எல்லாரையும் படம் பார்க்க தூண்டினது. இன்றைக்கி கூட எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி குரூப்பில் உரியடி பற்றி பேசுனதை பற்றி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, கேமராவே யூஸ் பண்ணாத ஒரு படம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. அதை என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சினிமாட்டோகிராஃபி கேமரா ஃபீலே இல்லாமல் லைவாக அவ்வளோ ரியலாக இருந்ததுன்ற மாதிரி. இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு சொன்னது, நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க பர்சனலாக, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப் எல்லாத்துலையும். என்னென்னா அவங்க சொன்னதெல்லாம், இந்த படம் வந்து நான் திருட்டு விசிட்டியில் பார்த்துட்டேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன், நான் ரொம்ப அதுக்காக வருத்தப்படுறேன், இதுக்கான டிக்கெட்டு உங்கள் அந்த 120 ரூபா உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நிறைய பேர் எழுதுறாங்க. நான் திருட்டு விசிடியை வந்து எப்படி ஆதரிக்க முடியும் ஒரு ப்ரொடியூசர்? பட் ஆனால் இட்ஸ் ஓகே, இந்த படம் இட் வாஸ் மென்ட் ஃபார் யூ, இட்ஸ் மை கிஃப்ட் டு யூ. பணம்லாம் வேணாம், உங்கள் அன்புக்கு நன்றி. உரியடி வந்து இந்த அளவுக்கு வந்து உரியடியை நேசித்து அது வந்து இட் ஹஸ் பிகம் அ பப்ளிக் ஃபிலிம். ஸோ அது ஒரு தன் சொந்த படம் மாதிரி நினச்சி அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணும்னு நினச்சி ஆதங்கத்தோடு எழுதின உங்கள் எல்லாரோட அன்புக்கும் மிக்க நன்றி. இந்த இன்டர்வியூக்கு இந்தியா கிளிட்ஸுக்கு ரொம்ப நன்றி.